ஏன் காலதாமதம் கேட்கிறது பதில யாரு சொல்லணும்? காவலன் தக்க பதில் உரைக்க வேண்டும். நானு அப்ப கேளு ஐயா சொல்றேன். அதெல்லாம் கேட்டுக்கிறேன். அவைக்கு வர ஏன் காலதாமதம் காவலன் தக்க பதில் உரைக்க வேண்டும். தக்க பதில் உரைக்க வேண்டும். அவைக்கு வர ஏன் காலதாமதம் காவலை உரைக்க வேண்டும். அவைக்கு வர ஏன் காலதாமதம் காவலை தக்க பதில் உரைக்க வேண்டும். ஏன்டா காலத்தாமதம் கேக்குறேன். ஏன் காலதாமதம் அரசாங்கத்துல வரக்கூடியவன் ஏன்டா காலத்தாமதம் கேக்குறேன். எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறான். என்ன அவருக்கு விதி இல்லாம சொல்றாளா? என் வாயில என்னைக்குமே பிடி வராது. ஒரு புண்ணால சீரியல் பல்பெல்லாம் கட்டி டியூப் லைட்லாம் சொருவி தெருவுக்கு தெருவுக்கு நெவடியாலாம் போட்டு ரேடியோ தெரியவில்லை என்றால் தூய தமிழிலே பாடலி பெட்டி. ஐயா வாயில வாயில வரலங்க. ஒத்துவாய் முட்டும். மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறாங்களே. நாடு நலப்பெற நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்வதற்காக மாரியாத்தா ஏந்து வந்து கேக்குதா, எங்க திருவிழா பண்ணுங்கடா, கூத்து வைங்களா கேக்குது. சாமி பேரை சொல்லி நம்ம தாண்டா சாப்பிடுறோம். அப்படியே இருக்கட்டும். ஐயா, நமது பண்டூர்த்தி கிராமத்துல எப்படி கங்கை அம்மனுக்கு திருவிழா செய்யறாங்களோ அதே போல எங்க ஊர்ல மாரியம்மனுக்கு திருவிழா விழா கோலமா நடக்குது ஐயா. ஊரு மக்களே ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவு 10 மணிக்கு சூப்பரான ஆட்டக்காரங்க நாடகமா சொல்ல முடியாது. வந்தவங்க எல்லாருமே காலாலே ஆடுறாங்க. ஊரு மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். யாரு? நானு, என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, நானு, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப். அனைத்துமே ஒன்றுதான். மனைவி சம்சாரம் ஒய்ஃப் அனைத்துமே ஒன்றுதான். பேண்ட் மேல சச்சி போட்டாதான் எல்லாரும் ஒண்ணா. ஒன்றுதான். யாரா சொன்னது? சம்சாரம்னா யாரு? அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. மனைவினா யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. எனக்கு தெரியாம போச்சு. அப்பா அம்மாக்கு தெரியாதோ தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் மை ஒய்ஃப். என் பொண்டாட்டி அவளை செல்லமா பார்த்து பையன் நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டேன். அப்படி சுத்திக்கிட்டு தான் வந்து நிற்பான். யாண்டின்னு கூப்பிட்டா போதும் என் பொண்டாட்டி அப்படியே மூத்தரம் பேச்சுப்பான். அவளுக்கு சுகர் அதிகமா டாக்டர் ஆண்டு எடுத்து போனேன். டாக்டருக்கு அவளை என் பொண்டாட்டிய பார்த்த நானு என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க. உனக்கு 2 பசங்களா?
உனக்கான 2 பசங்க வேணாம். உனக்கு வேற மாதிரி சொன்னாங்களா வேற மாதிரி இருந்தா நீ வேணாம். சரி ஏதோ நம்பர் சொல்லு என்ன அடங்க அக்காரா ஒரு என்ன ஏதோ நம்பரா ஏதோ நம்பர் சொல்லு கோயில்ல போய் உண்ட வீட்டுல தேவடியா பையன் சரி ஏதோ நம்பர் சொல்லு நம்பர அதுனா ஏதோ நம்பர் நம்பர உன் பொண்ணு என் பசங்க தான் நானு என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம் சூப்பரான நாடகங்கள் நாவல் நாடகம் குடும்பத்து கதை கதை பேரு என்ன உன் தங்கை என் காதலி உன் தங்கை என் காதலி ஒரு நாய் தங்கச்சி போல உன் தங்கை என் காதலி நாடகம் பார்த்தது நீயா நான் சொல்றேன் உன் தங்கை என் காதலி உன் தங்கை என் காதலி என் தங்கச்சி இல்லடா உன் தங்கை என் காதலி என்ன சொல்றேன் உன் தங்கை என் காதலி ஒழுகட்டிக்கு தலை கிடையாதான் மூத்தாரிகளுக்கு மோரியே கிடையாதான் சிரிக்காத ஐயா புத்தம் புதிய நாவல் நாடகம் நல்லா சிறப்பா போதும் எல்லாம் தோடு உட்காந்து பாத்துக்கிறாங்க நடுவு நேரத்துல மழை பெய்யுது ஐயா எப்ப பெய்யுது பாத்துக்கிறேன் மழை பெய்யுதுங்க எல்லா ஜனங்களும் எழுது அவங்க வீட்டுக்கு போறாங்க மழை பெய்த எல்லாம் பாப்பாங்களா பார்க்க முடியாது நாங்க 4 பேரை எழுந்து நாங்களே எங்க வீட்டுக்கு போறோம் ஐயா இருப்பதிலேயே பெரிய வீடு என் வீடு தான் ஆமாண்டா மச்சான் ஆமா மச்சான் யார மச்சான் திருப்பி கிடப்போம் எங்க அக்காவை நீ கட்டிக்கிற கொண்டாட்டி நான் வச்சு என்ன ஒரு 11 வீடு இருக்குமா என் வீடு கேக்குற 10 சதுரம் கம்பெனி ஓடுற நாள் என்ன கம்பெனி ரேட் என்ன ஒரு நாளைக்கு 5000 செலவாகுது செலவே 5000 செலவாகுது அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட வீடா இருக்கும் 5000 எவக்கார கிடையாது அப்படி ஒரு 50 வீடு இருக்குமா 50 வீடு 50 சதுரம் வீட்டுல கட்டிக்கிற பாடுறா அதான் 50 சதுரம் உம்மாட பெரிய வீடு ஐயா பேக்ரவுண்ட்னா என்ன ஒரு 100 சதுரம் வீடு இருக்குமா உம்மாட என் புத்தகத்துல புத்தகத்துல என்ன சொல்றேன் 100 சதுரம் ஒரு வீடா இப்ப மெட்டீரியலே வாங்க முடியுதா மெட்டீரியல் வாங்க முடியல அளவில்லாத பணம் வீடு எவ்வளவு பெருசு கணக்கே கிடையாது ஆமா சென்னை மாநகரிலே மவுண்ட் ரோட்ல முதல் முறையாக கட்டாங்க LIC பில்டிங் 14 கணக்கு மாடி அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா LIC மெட்ராஸ்ல மவுண்ட் மவுண்ட் ரோட்ல 14 கணக்கு மாடி LIC பில்டிங் 14 அடுக்கு மாடி LIC தான் என் வீட்டு பாத்ரூம் LIC பில்டிங்கே வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும் அப்போ நான் உட்காரலாங்களா அந்த வாழை எடு நடக்க முடியா
மானம் கட்டவன் உனது கரத்தால் எனக்கு மணிமுடியா கையே ஒன்றி விளையாடும் நன் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனே நெடுவாளை அண்ணாவா பாத்ரூம் பண்றேன் வில்ல வேஷம் ஆடுற உமா தான் ஊட்டுல பெற்று போட்டேன் ஒப்புடு வேஷம் ஆடுற நம்ம மாணவர்கள் சொல்ல மாட்டேன் LIC வீட்டு பாத்ரூம் பண்றேன் கையை யார் பிடிக்கிறது காலு வருவாங்களா காலு அம்மா பிடிப்பாளா அழுத்து ஏய் காலையே இப்படி அழுத்தினியே அவங்களே என்ன காலி ஒரு ஆளை உள்ள போன வச்சுக்க ஒரு ஆளை உள்ள போனா LIC பில்டிங் அப்ப என் வீடு ஒரு வார்த்தையில தான் சொன்ன LIC பில்டிங் அப்ப என் வீடு ஒரு ஆளு உள்ள போனா எவ்வளவு அளவா ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு வெளியே
காலை போட்டு ஆளாட்டுல கைய புடி காலை புடி. ஐயா என்னடா கோவப்படாதீங்க. எனக்கும் ரொம்ப நாளா ஆசை. ஆசைடா சொல்ற எனக்கு தான் புத்தி இல்லை. கேக்குறவங்க எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் யான் கூத்தாட எல்ஐசி போல வீடு கட்டலாம். ஏய் குடும்பத்துல கட்டுப்பாடு இருக்கணும். நீ இருந்த ஏய் கட்டுப்பாடு 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணா எங்கடா ஒரு பொண்டாட்டியா இருந்தா பரவாயில்ல. ஜரகத்துல ஒண்ணும் நான் ஒரு விகடக்கவி. ஆமாங்க. வடநாட்டிலே பிறந்தனார் இன்னும் அந்த வடநாடு வாழ வழி இல்லாமல் வாயில வழி கிடையாது. ஓடி வந்து ஓடி வந்தார் தென்னகம். இந்த விஜயதாம் நாட்டை ஆளக்கூடிய விஜயதாம் நாடு என் பானி பூரி வைக்கத்தானே பூரியா இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னரத்திலே வேலைக்காரனாக ஓடி வந்து மன்னாரு மன்னரத்திலே வேலைக்காரனாக இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னர் இனத்திலே வேலைக்காரனாக ஓடி வந்து அவருடைய திறமையை பாராட்டி அமைச்சர் பொறுப்பை கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை அவர் கொடுக்க ஊதியம் எனக்கு போலவே இல்லை. அமைச்சர் பரிகாரர் அமைச்சர் கருணாகம் கருணாகம் பாம்புக்கு பல்ல விஷம் தேலத்தை கொடுக்கல விஷம் இந்த கருணாகத்தை உடம்பெல்லா விஷம் வெளியே சொல்லாதே. களியை நிச்சயிக்கிட்டு அழுகக்கூடிய வேலை என்ன? கை வேலை கைத்தொழில் ஒன்றைக்கு கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். நாளை இல்லைன்னா வேலை வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல போனா சொலே செஞ்சும் தொழிலே தெய்வம். நீயாவது போலா சொல்ல உம்மா தள்ளுற கட்டில பழத்தை பத்திட்டு பழ வியாபாரம் என்ன பழம்? சப்பட்டா சப்பட்டா பழத்தை போட்டுங்க பஸ் ஸ்டாண்டு கிளம்பிடும். 10 ரூபாய்க்கு சப்போட்டா சப்போட்டா பழங்க பழ வியாபாரம். ஆமாங்க. அது ஒத்தாயா ஒத்தாமரை குலம் அனுதினம் நமது வேலை என்ன வேலை? உடற்பயிற்சி செய்ய